மோட்டிவேட்டடா இருந்தாதான் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு வேலை கிடைக்கும். என்ன சார் சொல்றீங்க? அப்ப நான் உடனே போய் மோட்டிவேஷன் வீடியோஸா பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் தவறான செயல். நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து, ஓகேங்களா, எதையோ படிச்சோ அல்லது யாரோ ஒருத்தர் சொல்ற கருத்தை கேட்டோ வீடியோஸ் பார்த்தோ நீங்க ஆகிற மோட்டிவேஷன் அதிகபட்சமா 1 நாள் 2 நாள் உங்களுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா அந்த மோட்டிவேஷன் எங்க போகுதுன்னு நமக்கே தெரியாது. எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? உண்மையான மோட்டிவேஷன்னா என்ன? நம்ம உண்மையான மோட்டிவேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆழ் மனசுலேருந்து வர தாக்கம். ஓகேங்களா, நம்ம ஆழ் மனசுலேருந்து ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தோன்னா அதுதான் உண்மையான மோட்டிவேஷன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ நம்ம எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கோம், நம்ம வேலை கிடைச்சி போனோன்னா, ஒரு வேலை கிடைச்சிருச்சு, நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிட்டேன். ஓகேங்களா, அப்படி ஆகும்போது என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறும்? என்னுடைய குடும்பத்தோட சூழ்நிலை ஃபினான்ஷியலாகவும் சரி, மக்களோட அடுத்தவங்களோட பார்வையிலையும் சரி, என்னோட குடும்ப சூழ்நிலை எப்படி மாறும், இந்த சமூகத்தில் என்னோட நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தினம் தினம் யோசிச்சு தினம் அதை கற்பனை பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே பெரிய மோட்டிவேஷன். அதை தவிர நான் ஒரு வீடியோஸ் பார்த்து மோட்டிவேட் ஆகிறேன், இன்னொருத்தர் சொல்றதை கேட்டு மோட்டிவேட் ஆகிறேன்னா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஏன்னா அவங்க சொல்ற சூழ்நிலை, அவங்க சொல்ற ஏதாச்சும் ஒரு கதையை வச்சோ அல்லது அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையை வச்சோ சொல்ற கதை அப்படியே உங்க வாழ்க்கைக்கு பொருந்தாது. ஏன்னா அவங்கவுங்க ஒரு கஷ்டத்துல படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் வேலையை விட்டுட்டு படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வந்து படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டும் குழந்தைகளை வச்சுட்டும் படிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில், இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க சொல்ற கருத்து 100% ஒத்து போகாது. உங்களோட சூழ்நிலை என்ன, உங்களோட இப்போ நீங்க இருக்கிற நிலைமை என்ன அப்படின்றத பொறுத்து நீங்க தான் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும். இன்னொருத்தர் வந்து தான் மோட்டிவேட் பண்றது எதுவுமே இல்லை. அப்படி ஆகிறது ரொம்ப நாளும் நீடிக்காது. ஒரு வீடியோஸ் பார்த்து நீங்க ஆகிற மோட்டிவேஷன் அதிகபட்சம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 நாள் 3 நாள் தான் நீடிக்கும். ஸோ உங்களோட சூழ்நிலையை நினைச்சு பார்த்து உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அதை விட பெரிய மோட்டிவேஷன் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. உங்களுக்கு நீங்க தான், அதை நீங்க மறக்கவே கூடாது. ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.